ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். ராகியை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் ராகியை வச்சு தான் நான் ஒரு அடை தோசை செஞ்சுருக்கேன். இந்த ராகியோட பயன்களையும் நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நான் தருவேன். இப்போது இந்த ராகியோட பயன்களையும் பார்க்கலாம். சிறுதானியத்திலேயே இருக்கிற எல்லா சிறுதானியத்திலையும் ராகி 5 to 30 மடங்கு கால்சியம் கொண்ட ஒரு பொருள். இது பாஸ்பரஸ், மேலும் பொட்டாசியம், இரும்பு, தாது பொருட்கள் நிறைய வச்சுருக்கு. இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பயனுள்ள ஒரு தானியம்னு சொல்லலாங்க. இப்போது நான் ராகி தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ராகி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ராகி பவுடர் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கிறதுனால டைரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நாளுக்கு பட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடயே நான் சாப் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை தலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளையுமே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு ரொம்ப சூப்பராக தோசை வார்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடிஷே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக காம்ப்ரமைஸ்டே இல்லாமல் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போது இந்த பொருளோட நம்ம காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 150 கிராம் பவுடருக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது உப்பும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுடர் அங்கங்கே நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த பவுடரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக தயிர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு மிளகாத்தூள், மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் போல் புளிப்பு தன்மை இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புளிச்ச தயிர் நமக்கு ரொம்ப நல்லது. நான் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கிற தயிர் தான் எடுத்திருக்கேன். தயிர் ரொம்பவே நல்லதுங்க. அதில் நமக்கு வயிற்றுக்கு இதமான ஒரு விஷயம் தரக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தயிர். இப்போது இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தண்ணி தேவையான அளவு தோசை மாவு கரைக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாலுமே தண்ணியாட்டம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். காரம் டேஸ்ட் பத்தலைனாலும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நான் நல்லாவே கலந்து விட்டுட்டேன். எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம இப்போ டைரெக்டாக தோசை தவாவில் அடை தோசை ஊற்ற போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சத்தான ஒரு விஷயங்க. ராகியில் பார்த்திங்கன்னா அதிகமான புரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. இது ராகியில் மற்ற தானியங்களை விட புரதமும் கால்சியமும் நிறையாவே இருக்குது. ராகியில் புரதத்தால் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஒரு உணவுனா அது இந்த ராகி தாங்க. இந்த ராகியில் தாது பொருட்களும் நிறையா இருக்குது. தாது பொருட்கள் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் மற்ற தானியங்களை விட 5 to 30 மடங்கு ராகியில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் ரொம்ப முக்கியமான தாது பொருளாக ராகியில் கிடைக்கிதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ராகி. இன்னும் பல நன்மைகள் நம்ம ராகியில் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சாச்சு. இப்போ தோசை தவாவில் எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசையில் அடை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. அப்படியே வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சத்துக்கு சத்தும் கிடச்சிரும். ஒரு வேளை உணவாக நம்ம ராகி தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால ஏகப்பட்ட பயன்களும் இருக்குங்க. ராகியோட பயன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய ராகி ரெசிப்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு உடையாத வண்ணம் நம்ம சுற்றிலையும் மாவு விட்டு தேய்ச்சி விட்டு
எண்ணெய் விட்டு நம்ம அழகாக அடை தோசை சுட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இது வந்து ரெடிமேடாக நமக்கு பவுடர் கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி கூட நீங்கள் ராகி மாவை தயார் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதுக்கெலாம் இப்போ யாருக்குமே டைம் இருக்கிறதில்ல. ஸோ ரெடி மிக்ஸ் மாவே வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தோசை வாத்துட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அழகான அருமையான சத்தான சுவையான ராகி அடை தோசை ரெடிங்க. இப்போது ராகியில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஹைப்பர் கிளைசிமிக் மற்றும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்துதுங்க. இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காயம்லாம் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே ஆறாது. அதெல்லாம் வந்து ஆறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ராகி தாங்க. ராகியில் வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை நிறையா இருக்குது. பல வகையான பாக்டீரியாக்களை எதிர்த்து செயலாற்றும் திறன் வந்து ராகியில் நிறையா இருக்குங்க. அதுபோல் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய திறன், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. பொதுவாக சிறுதானிய உணவை சாப்பிட்றவங்களுக்கு எசோஃபகில் புற்றுநோய் வரும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. கோதுமை மைதா உணவை உட்பண்றவங்களை காட்டிலும் சிறுதானியத்தை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே புற்றுநோயை வரக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப கம்மி தாங்க. அதுபோல் ராகியை வந்து நம்மளை ரொம்ப யங்காக வச்சுக்கும். கொலாஜன் கிளாஸ் லிங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நார்கள், தோல் மற்றும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையில் குறுக்கு இணைப்பாக செயல்படுது. அதனால் நிறைய விஷயம் நமக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ராகி பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகியில் கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தா ராகி வந்து ட்ரைக்ளிசரைடில் ஒரு செறிவை குறைக்குது அப்படின்னு சொல்கிறத விட லிப்டிக் ஆக்சிஜனேற்றம் மற்றும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆக்சிடென்ட்டை தடுக்குதுங்க. எல்டிஎல்னால் கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் தான் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ராகியோட பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா அடை தோசை செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ் வந்து ராகி மாவில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பச்சிளம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகியில் தான் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராகி கூழ் செஞ்சு ஊட்டுவாங்க. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் தாத்தா பாட்டிலேருந்து அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே அதை வந்து ஸ்டார்டிங் ஒரு டிஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோடய இந்த வீடியோவில் பல நன்மைகள் ராகியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட என்னோடய வீடியோ உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அதுபோக கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து சேரும், உடனடியாக வந்து சேரும். என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.